நாங்கள் களத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், களத்தில் இல்லாதவர்களை பற்றி தாங்கள் கவலைப்படுவதில்லை என்று தவேக தலைவர் விஜய் பேசியதற்கு பதிலளித்தார். அப்போது பரப்புரைக்கு நயன்தாரா, வடிவேலு ஆகியோர் வந்தால் கூட கூட்டம் கூடத்தான் செய்யும் என்றார். விஜய் நடிகர் என்பதால் கூடுதலாக ரசிகர்கள் வந்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். நாங்கள் களத்தில் இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூடத்தான் செய்யும். எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? நடிகருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். நேற்று கூட அவருக்கு சூசமா சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்கிறாரு. மக்கள் எல்லாம் நீங்க இருக்கணும்னு சொல்றோம். அவங்க ரசிகர் எல்லாம் சொல்றாங்க. மக்கள் கூட இல்ல, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையா நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்றாரு. தவேகவினருக்கு நாவடக்கம் தேவை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரித்துள்ளார். மேலும் முன்னாள் அதிமுக அமைச்சர் எல்லோராலும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும், கடைவிரித்த விஜய்க்கு வியாபாரம் ஆகாமல் போகிறது என்றும் விமர்சித்துள்ளார். எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்க. என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினைச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்னும் நடக்காது. சும்மா பாக்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் அனுப்பிச்சு டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில பேசினாரு. கூட்டத்தை பார்த்தா அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு. அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கி இருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும் ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரிதான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாகும்.